ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். வரப்போகிற காலங்களில் நம்ம மாடித்தோட்டத்தில் பலவிதமான தீமை செய்யும் பூச்சிகள் வந்து நம்ம ஆசையாக உரம் கொடுத்து வளர்க்குற செடிகள் எல்லாம் நாசம் பண்ணும். இந்த சீசன் வந்து நம்ம நிறைய செடிகள் வளர்ப்போம். ஆனால் பூச்சிகளுக்கு நிறைய தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் கிடைக்கிற இடமா நம்ம தோட்டம்தாங்க இருக்கும். அதனால் இந்த கிளைமேட்டும் ரொம்ப ஏதுவாக இருக்கிறதுனால இந்த பூச்சி தாக்குதல் ரொம்பவே இருக்கும். மீலிபாக்ஸ், இலைப்பேன், அஸ்வினி பூச்சி, பச்சை புழுக்கள், தண்டு துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சின்னு ஏகப்பட்டது தாக்கும். அப்போ நம்ம வளர்க்குற செடிகளுக்கு ரொம்ப சேதம் ஏற்பட்டு ஒரு நல்ல அறுவடையை நாம் எடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி வீடியோவில் இதையெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு அற்புதமான வழிமுறை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஸ்மோக் போட்டுருக்கேன். என்னடா புகை வருதேன்னு பார்க்குறீங்க. இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து ஒரு புகை போடுறேன். இப்போ நம்ம தோட்டத்தில் செடிகளுக்கு நடுவில் இந்த புகையை வச்சோம்னா இந்த பூச்சிகள்லாம் விரண்டு ஓடிடும். ஏற்கனவே இருக்கிற பூச்சிகள் போயிடும், இனிமேல் பூச்சிகளும் வராது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனரியாகவும் அடித்து விடலாம் இந்த புகையை. அதை தவிர வந்த பூச்சிகளையும் விரட்டலாம். ஸோ இப்போ நீங்கள் செடி வச்சுருக்கிறதுல எதுலையாவது ஒன்றில் ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா அந்த தொட்டியை மட்டுமே தனிமைப்படுத்திட்டு இந்த மாதிரி செடிக்கு அடியிலேயே அந்த ஸ்மோக்கை கொடுங்க. இலைகளுக்கு அடியில் தண்டு பகுதியிலெல்லாம் அந்த புகை போகிற மாதிரி அடித்து விட்டிங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே போயிடும். இந்த காற்று எந்த பக்கம் போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த புகையை காமிங்க. செடிகளுக்கு அடியில் குரூப்பாக வச்சுருப்பீங்க இல்லையா பாட்ஸு, அதுக்கு இடையிலலாம் இதை கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம். இதை வந்து சாயங்கால நேரத்தில் வைங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பூச்சிகள் நம்ம செடிகளை தாக்குற டைமாக இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த புகை பரவி அந்த பூச்சிகளெல்லாம் விரண்டு ஓடிடும். இந்த புகையினால் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பயப்படவே வேண்டாம். ஆனால் பூச்சிகள் வந்து கண்டிப்பாக 100% விரண்டு ஓடிடுங்க. அப்புறம் வரவும் வராது. இது எத்தனை தடவை கொடுக்கணும், இது என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பானையில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எது சௌகரியமாக இருக்கோ அது நீங்கள் பூஜா ரூமில் யூஸ் பண்ணுற அந்த சாம்பிராணி இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் தரையில் தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மரங்களோ செடிகளுக்கு இடையிலையோ இந்த புகையை கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா இந்த புகை மூட்டத்தில் அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமும் விரண்டு ஓடிடும். அதுக்கப்புறமும் இந்த வாசனை தங்கி இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இந்த பூச்சிகள் இந்த பக்கம் வரவே வராது. இப்போ இந்த முருங்கை மரம் பாருங்கள், இதில் இருக்கிற பூச்சிகளோ இந்த கம்பளி பூச்சியோ அதெல்லாம் கூட வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ உங்கள் மாடித்தோட்டம் தவிர தரை தோட்டத்துக்கு கூட இந்த புகையை நீங்கள் போடலாம். இப்போது இதில் என்னெல்லாம் பொருட்கள் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பொருட்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாங்க. எதுக்குமே நீங்கள் கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு சேகரிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் வீட்டிலையே இருக்கும். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் மிக்சிலேயோ இடிகல்லையோ போட்டு பொடி பண்ணி சேகரித்து வச்சுக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜே வந்து நம்ம பொடி பண்ணி ரொம்ப நாளத்துக்கு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வரட்டியில் பொடி பண்ணி மாட்டுச்சாணம் நான் வரட்டிலேருந்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கவுடங் வேண்டாம், காஞ்சது தான் வேணும் நமக்கு, ஏன்னா பவுடராக தான் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கடுகு எடுத்திருக்கேன். கடுகும் வந்து ஒரு கிருமி நாசினி, ஒரு பூச்சிக்கொல்லி, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து வேப்பம்பிண்ணாக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இதுலேருந்தும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பூஜா ரூமில் யூஸ் பண்ணுற சாம்பிராணியும் ஒரு டீஸ்பூன் அளவு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக் பூச்சிக்கொல்லி, இது வந்து ஓமம் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பூச்சி விரட்டி இன்க்ரீடியண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பெருங்காயம், கிச்சனில் யூஸ் பண்ணுற பெருங்காயம்தான், அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம்.
அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள், அதுலேயும் நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பூஜா ரூமில் யூஸ் பண்ணுற கற்பூரம், வில்லை கற்பூரம் இல்லை கட்டி கற்பூரம் எது இருந்தாலும் நீங்கள் ஒரு 7 பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இத்தனை இன்க்ரீடியன்ஸையும் நம்ம சேர்த்து நான் சொன்ன அளவுலேயே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மார்ட்டர் அண்ட் பெசல் வச்சுருக்கீங்கன்னா அதில் பொடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு ஓட்டி பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிக்கணுங்கிறது இல்லை, நம்ம சாம்பிராணி போடுற மாதிரி தான் இந்த புகையை நம்ம போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பொடிச்சிட்டு நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருக்கும், இல்லைன்னா வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங்ஸில் இந்த மாதிரி மாடியில் கொண்டு போய் நீங்கள் புகை போட்டு விட்டாலே போதும். அது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதே மாதிரி மார்ட்டர் அண்ட் பெசலில் தான் நான் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புகை போடுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நீங்கள் நெய் சேர்த்தா போதும். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துகிட்டு இது நெய்யை கடைசியாக சேர்த்துட்டு இந்த நெருப்பில் போட்டுடணும். இப்போ நெருப்பு எப்படி உண்டாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கொட்டாங்குச்சியை எரிச்சிட்டு நெருப்பு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது வழியில் நீங்கள் நெருப்பு மூட்டுறதா இருந்தாலும் மூட்டிக்கலாம், கட்டையை கூட எரிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெருப்பு மூட்டிட்டு அதுலேருந்து சில கனல் எடுத்துகிட்டு அதில் இந்த பொடியை தூவி விட்டால் போதும். கார்டன் ஃபுல்லாக நீங்கள் காமிக்கும்போது புகை மூட்டம் போடும்போது அப்பப்போ கொஞ்சம் அந்த புகை குறையும் போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து புகையை போடலாம். இந்த புகை ரொம்ப எஃபெக்டிவ். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை கூட இந்த ஸ்மோக்கை கொடுக்கலாம். இது ஒரு ஃபென்டாஸ்டிக் மெத்தடு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.